आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. காலங்காலமாய் வாழையடி வாழையாக வளர்ந்து வர வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் பண்டிகைகள்ங்கிற அமைப்பு. அப்போ என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறது ஒரு நாள். ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், பணக்காரன் ஏழை வேறுபாடு இல்லாமல். இது இன்னும் தென்னகத்தில் ரொம்ப வரல. ஆனால் இதே வடநாட்டில் பாருங்க, எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரம் படகு வண்டியில் வந்தாலும் அப்படிதான் அந்த கோடியில் நிறுத்திடுவா. இறங்கிட்டு இப்போ கோவில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம், பணக்காராளாக இருந்தால் கோவிலுக்குள்ளேயே கொஞ்சம் வண்டி போனால் தேவையில்லை, அவ்வளோ தூரம் வச்சுருக்காவ. இப்போ ஆனால் இப்போ அயோத்தியெல்லாம் போனேன்னா இதெல்லாம் பார்த்தார் பெருமாள். சாத இராணுவத்தை கூட்டு 10 மைல் தள்ளி நிறுத்தினுட்டார். இப்போ யாரும் கிட்டக்கே நீங்கள் போக முடியாது இல்லையோ. ஏன்னா நம்ம விட்டுருந்தா உள்ளு வரைக்கும் வண்டி ஓட்டின்னு போயிருப்போம். இதனால தான் ராமன் பார்த்து ஏதோ ஒரு வம்பை கிளப்பி விட்டார். அவருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய வம்பா இப்போ கிளப்பி விட்டுட்டார். கிளப்பி விட்டோன்னே இன்னும் இப்போ ராமர் சேத்து பெரிய வம்பா எடுத்தேன்னால் இனிமேல் சேத்துக்கு ஒழுங்காக போகணும் இல்லையோ. முன்னாடி போகவே இல்லை யாரும். இப்போ அவர் பார்த்தார், சரி சேத்துன்னு கிளப்பி விட்டுட்டார். விட்டால் ஊரே இப்போ ராமர் சேத்துவாமே எல்லாரும் கேட்குறான். ராமர் சேத்துவாமே போனால் ஏதோ ரொம்ப புண்ணியமாமே, தை அமாவாசைக்கு போகலாமாமே. ராமர் சிரிச்சுன்னு சீத்தைட்ட சொல்லுவார், முன்னாடியே அவன் வந்திருந்தா நான் இந்த வம்பே கிளப்பி இருக்க மாட்டேனோ இல்லையோ. இவனா எங்கேயோ சுற்றின்னு இருந்தான். ராஜாக்களுக்கு பெரிய முதலாளிக்கு எப்பவுமே தொழிலாளிகளை வேலை வாங்கிட்டே இருக்கணும். இதுதான் ராஜாவுக்கு எப்பவுமே எண்ணம். இப்போ நாம் ரொம்ப சோம்பலாக தூங்கி போட்டோம். அதனால தான் ராமன் கொஞ்சம் நம்மளை ஷார்ட்டி விட்டுட்டார். அப்படியே கண்ணன் சுற்றி விட்டுருவார். இப்போ நீங்கள் பாருங்கள், வீட்டிலலாம் பெரிய எஜமானி அம்மா இருக்காளோ இல்லையோ, இந்த இடத்துல அழுக்கு இருக்கும், பெருக்கிட்டு போகணுவா. வேலை பார்க்குறவா வந்து பெருக்கிட்டு போவா. கொஞ்சம் சரியா இல்லைன்னு தோணுனா வேணும்னு இன்னும் கொஞ்சம் அழுக்க கொட்டுட்டு திரும்பி பெருக்குன்னுவோம். இது என்ன சுவாமி எப்படி பண்ணுறாள்னால், இவாளே பண்ணச்சே ராமனும் கண்டனம் பண்ண மாட்டாளா. நம்ம தூங்கி போயிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் சுற்றி விட்டுடுவோம். சுற்றினா ராமர் சேது ஓடு, அயோத்தி ஓடு, கிருஷ்ண ஜென்மபூமி ஓடு. ஏன் ஓட விட்டார்னால் அப்போ தான் அவருக்கு சௌக்கியமாக இருக்குது. நம்ம ஓடி இருந்தால் தானே அவர் தூங்கலாம். இல்லைன்னு இவன் தூங்கி போயிட்டான்னா அவர்னா உழைக்கணும். அவர் முதலாளி, நீங்கள் உழைப்பரா சொல்லுங்க. அதற்காகத்தான் ராமர் இப்போ அயோத்தியான்னு போனால் ஒன்றும் கிட்டக்க போக முடியாது. அப்போ எங்கேயோ வண்டியை நிறுத்திட்டு மொத்த பேர் நடந்து தான் போயாகணும். ஒரு ஹோலி பண்டிகை வந்துடுத்துன்னா என்ன கும்மாளம், என்ன அட்டகாசம், என்ன கொண்டாட்டம். இங்கே அதெல்லாம் பண்ணுவோமோ. அந்த மாதிரி என்ன பண்டிகை வந்ததுனாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்து வெளியிலேயே வரமாட்டோம். முடிஞ்சால் 8:45 வரைக்கும் பகலில் தூங்கிவிட்டு குளிக்காமல் 10:45 வரைக்கும் உட்காந்துருப்போம். எத்தனை பேர் இந்த மாதிரி உட்காந்துருப்போம். இதெல்லாம் அங்கே நினச்சே பார்க்க முடியாது. எத்தனை கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் வீதிக்கு வரணும். ஒருத்தருக்கொத்தர் தோள் மேலே தோள் கை போட்டுட்டு ஆடி ஆகணும். ஒரு சரத் பூர்ணிமா வந்ததுன்னா துவாரகைக்கு போய் பாருங்க, 2 லட்சம் பேர் இருப்பா. அந்த கடற்கரைக்குள்ள 2 லட்சம் பேரும் ஆடுவா, பாடுவா, கொண்டாடுவா. ஒரு அதே பூர்ணிமா கோவர்தனத்துக்கு போங்க, மதுரைக்கு பக்கத்தில் கோவர்தன பூஜா நடக்கும். என்ன கூட்டம் வரும். பணக்காரன் கீழே உட்காந்து மண் சட்டியில் சமைச்சு அங்கே என்ன சோறோ அதை சாப்பிட்டு சந்தோஷமாக ஆடிட்டு இருப்பான். ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கலக்கிறதுங்கிறது நம்ம தமிழகத்தில் வரல. ஓரளவுக்கு அது தென்னிந்தியாவில் குறைச்சலாக தான் இருக்குது. வடக்க போக போக அது அப்படி விரிஞ்சு இருக்குது. அப்போ அந்த கூட்டத்தோட ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் சமமாக வரக்கூடிய நிலை எது பண்டிகை இருந்தால் தான் வரும். அதற்காகவும் கொன்றா. இன்னொன்று, கஷ்டப்படுறவன் கட்டத்துக்கு நடுவுலையே ஒரு நாள் சந்தோஷப்படுற வாய்ப்பு. தாப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன், இருக்கட்டும். அந்த சேர்த்திருந்ததுக்குள்ளேயே தீபாவளின்னா அவர் கொஞ்சம் முதுக பிடிச்சி ஏற்றி உட்காத்திருப்போம். கொஞ்சம் வேணா உடம்பை தொடச்சி விட்டுட்டோமா, இன்னைக்கு தீபாவளியாக இருக்குது, வேணா இந்த புது சொக்காயை போட்டுக்கிறீங்களா, அவருக்கு ஏதோ போட்டு விடுவோம். அவர் சாப்பிடவே கூடாதுன்னு இருந்தால் கூட அதுக்குன்னு பண்டிகை அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடாது இருக்க முடியுமா. கொஞ்சமான ஒரு துளி வாயில் போட்டுங்க அப்படின்னு அவர் வாயிலையும் போடுறோமே, பார்த்துருக்குமே. எத்தனை சக்கரை வியாதி பிடிச்சவாளாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று. இப்போ இந்த ஒரு துளி பெருமாள் பண்ண சாப்பிட்டதுனாலலாம் பிராணம் படாது, சாப்பிடுங்க, போடுறோமோ இல்லையோ. அப்போ அந்த கட்டப்படுறதுக்கு நடுவில் சுகப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இல்லைன்னா கட்டமே நினைச்சுட்டானால் பக்தி போயிடும், நம்பிக்கையே போயிடும். அந்த கட்டத்துக்குள்ள ஒரு சுகப்பட்டுக்கிறோமோ இல்லையோ, இவனுக்கு உடனே ஒரு நப்பாசை வரும். அந்த ஒரு கீர்ச்சு ஒளியாட்ட அந்த சுகப்பட்டா ஒருவேளை அந்த தீபாவளி சுகமே இன்னொரு 4 நாளைக்கு நீடிச்சுடாதா? அப்படியே இன்னொரு 40 நாளைக்கு நன்னா இருந்துட மாட்டேன்னா? என்னை இப்ப பார்க்கணும்னு எல்லாரும் நான் படுத்துட்டு இருக்கிற படுக்கை பக்கத்துல பேரம்பேத்தியெல்லாம் வந்து நிற்கிறாளே, நல்ல வேளை இந்த ஒரு நாள் இருக்கவே தானே என்னையும் மதிச்சு எல்லாரும் பார்க்க வந்தா. ஏன்னா ஏதோ தாத்தா படுக்கையில கட்டில படுத்துட்டு இருக்காருன்னு போயிருப்பாளே, அந்த தாத்தா என்னைக்கு சந்தோஷப்படுறது, அந்த பாட்டி என்னைக்கு சந்தோஷப்படுவோம். அது தம் பழைய காலத்தை நினைச்சிருந்து எவ்வளவெல்லாம் இவாளுக்கு பண்ணியிருக்கோம், ஒரு நாள் எனக்குன்னு ஒதுக்கி இவாளால் வர முடியல இல்லையா அப்படின்னு அந்த தாத்தாவும் பாட்டியும் நினைச்சிருந்தாள்னா நமக்கு எவ்வளோ வருத்தம் போ. அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? எங்கேயோ பித்திரிசாப்பா அது இதுன்னு தேடிட்டு பரிகாரம் தேடுறமான்னு போக வேண்டாம். இருக்கிற பாட்டி தாத்தாவை முதல்ல ஒழுங்காக பார்த்துப்போம். போனவாழ கதைக்கு அப்புறம் வருவோம். அவள் தான் போயிட்டாளே, முதல்ல இருக்கா இத்தனை பேர் இருப்பா, இருக்கிறவனை ஒழுங்கா பார்த்துட்டு அவ ஆசீர்வாதத்தை பெற்று அதுக்கு ஒரு வாய்ப்பு பண்டிகை நமக்கு கொடுக்கறது. சுற்றத்தார் ஒன்று கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. சமூகம், கலாச்சாரம், கட்டமைப்பு, பாரதம், சனாதன தர்மம் இதுக்கெல்லாம் அது நன்னா வழிவகுத்து கொடுக்கறது. இன்னொன்று, நான் இன்ன சமூகத்தை சேர்ந்தவன், இன்ன மாநிலத்தை சேர்ந்தவன் என்று ஒரு சார்பு உணர்ச்சி. தமிழர்களுக்குன்னு இந்த பண்டிகை இருக்கு, தெலுங்கர்களுக்குன்னு இந்த பண்டிகை இருக்கு. அப்ப நான் தமிழன், நான் தெலுங்கர், ஒரு சார்பு உணர்ச்சி வந்தாலே சண்டை வரணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக ஒரு தப்ப அபிப்பிராயம் இருக்கு. இப்போ இந்த சார்பு உணர்ச்சி எதுக்கு தெரியுமோ கிளப்பி விடுறா, மத்தவன் மட்டம்னு சொல்றதுக்கு. அதை பண்ணவே கூடாது. நான் தெலுங்கன்னு சொன்னா தமிழன் மட்டம்னு அர்த்தமா, நான் தமிழன்னு சொன்னா தெலுங்கர் மட்டம்னு அர்த்தமா? இந்த தமிழகத்துக்குள்ள தெலுங்கர்கள் பண்ணியிருக்கிற கைங்கரியம் அத்தனை கைங்கரியம், திருப்பதியில முக்காவாசி கைங்கரியம் நம்ம தமிழ்நாட்டு ஆச்சாரியர்கள் போல் பண்ணின கைங்கரியம். அவாவா ஒற்றுமையாத்தான் இருப்பா. தேவையில்லாத ஏதானு தூபம் போட்டு கலப்பி விட்டே இருக்கும் உலகம். அதெல்லாம் காது கொடுக்கக்கூடாது. இவர்கள் பேசுறதை கேட்கறத விட வியாசர் சொன்னாரா, சுகர் சொன்னாரா, வால்மீகி சொன்னாரா, பரத்வாஜர் சொன்னாரா? சுவாமி அவர்கள்லாம் எனக்குன்னு இருந்தவா, தங்களுக்குன்னு ஒரு சொத்து சுகம் தேடி வச்சுக்கல. காட்டுலன்னா வாழ்ந்தா, மரத்துல வாழறது தானே. எங்கேயோ மரத்துல கூடு கட்டின்னு வாழ்ந்தா, பழத்தை சாப்பிட்டா, காயை சாப்பிட்டா, அப்படியா சாப்பிட்டுட்டு எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கா? அப்படி இருக்கிறவர்கள் சொன்னா அது எனக்குன்னு இருக்குமே தவிர, யாரோ பணத்துக்காக 4 பேர் 4 விஷயத்தை சொன்னா அது எனக்குன்னு நான் எடுத்துக்கணுமே. எதை எடுத்துக்கணுமோ அந்த அபிப்பிராயம், அந்த உபதேசத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று ரொம்ப முக்கியம், பண்டிகைகள்ங்கிறது குழந்தைகளை பக்தர்களாக வளர்ப்பதற்கு சிறந்த கருவி. அவளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நாம் என்ன தப்பு பண்ணிடுவோம்னா, இன்னைக்கு தீபாவளி அதெல்லாம் கொஞ்சம் நாழி ஆகும், இன்னைக்கு விடுமுறை சரி, ஆனால் எல்லா நாளும் விடுமுறை இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையோ. பரீட்சை வந்திருக்கும், அரை இறுதி, கால் இறுதி பரீட்சை நடத்த போகிறாளாம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி வந்துடுத்து, அப்போ ராத்திரி வரைக்கும் இருக்குது. ஒன்று செய், குறுக்கெல்லாம் நீ வராதே, ஒழுங்காக போய் படிச்சுன்று. எப்போ ஹாரத்தி எடுக்க போகிறோமோ, பூஜை முடிஞ்சு கற்பூர ஹாரத்தி போது கூப்பிடுறேன், வா சாப்பிடு, திரும்ப படிக்கப்படு. இது நம்மளே எத்தனை தரம் குழந்தைகள்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ ஆனால் அவ கேட்போம், நீ என்னமோ பண்ணிட்டே இருக்கியே, நான் அதில் ஏதாவது கூட நிற்க வேண்டாமன்னார். படிக்கிற வயசில் என்ன கிருஷ்ண ஜெயந்தியும் ராமநவமியும் போய் படி என்று மட்டும் சொல்லிடவே கூடாது. இந்த பண்டிகைங்கிறது அவளுக்கு பாவாடை போட்டு, இந்த குழந்தைக்கு வேட்டியை கட்டி, ஏதோ ஒரு சொக்காயை போட்டு, அவா கையில் ஒரு தட்டை கொடுத்து, ஏதோ ஹாரத்தி பண்ண சொல்லி, உப்பு போடுவளோ சக்கரை போடுவளோ தெரியாது, நீ போடுன்னு உன் கையில் கொடுத்து போட சொல்லி, விளக்கை ஏற்ற தெரியுமோ இல்லையோ நாம கையை பிடிச்சி விளக்கு ஏற்ற சொல்லி கொடுத்து பண்ணா, ஓ கடைசியில் என்ன தோணும், இன்னைக்கு பண்டிகை நான் தான் கொண்டாடினேன்னு சொல்லட்டுமே. அந்த பண்டிகை அவள் கொண்டாடினான்னா நான் பண்ணுறதை விட பகவான் அவள்கிட்ட நன்னா ஏற்றுக்கிறாரு, அவளுக்கு பிடிச்சிருக்கே. அந்த குழந்தை பண்ண பசுமாட்டை மேய்க்கிறத விட கண்ணுக்குட்டியை மேய்க்கிறது தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. திவத்திலும் பசுநன்மை புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர்த்தேவேன்னு ஆழ்வார் பாடுறார். கன்றுமை திணிதுகந்த காளா என்னும் கடிபுடல் சூழ் கணபரத்தென் கணியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடமேய மைந்தாவென்னும் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். மாட்டை ரட்சிக்கிறத விட கண்ணுக்குட்டிகள் இடத்துல தான் உனக்கு எத்தனை ஆசை. ஏன்னால் அந்த குழந்தைகள் சின்னது தான் கண்ணனேன்னு பார்த்துட்டு இருக்குமா, நமக்கு வேற யாரும் இல்லை, அவர் தான் நம்மளை ரட்சிப்பார்னு ஒரு ஏக்க பார்வை. மாடு பார்க்கும், தேரெழுந்தூர் போங்கோ, ராஜகோபால சுவாமி மன்னார்குடிக்கு போங்கோ, அங்கே போனேன்னா மாடு இருக்கும், பக்கத்தில் கண்ணுக்குட்டி இருக்கும். அந்த மாடு கூட எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி ரெண்டும் ஒன்றுமே தெரியாத முகத்தை தூக்கி அந்த கண்ணனை பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. அப்போ புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு பக்தி எவ்வளவு முக்கியம்னு இருக்கும். அந்த கன்று பார்க்கிற பார்வைக்கு பொறுமை, அவர் ஒரு பார்வை தெரியும் பார்த்தாருன்னா மொத்த ஜகத்து கன்றுக்குட்டியை ரட்சிச்சிட மாட்டாரா? அந்த ரட்சணம் தான் நமக்குங்கிற உண்மை, அது புரியறதுக்கு தான் இந்த பண்டிகை. இப்போ ஆனால் ஒவ்வொன்றையும் சொல்லணும், அவளுக்கு சொல்ல மாட்டேன், சட்டுன்னு எரிஞ்சு விடுறது. நீ எல்லாம் ஒன்று கேட்டுருக்கோம், தொணாங்காதே, எரிச்சல் விட்டாதே, இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல பண்டிகை அன்னைக்கு கோவிச்சுக்கிறதுன்னு சில பேர் வழக்கம் வச்சுட்டு இருக்கா.
அது எங்கேருந்து தான் தோணுமோ தெரியாது. இப்போ வேணும்னு ஏதாவது நாழியாகும், அன்னைக்கு மற்ற நாள்லாம் கூட இவர் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பார். ஆனால் துர்வாச முனிவர் வாசனை இன்னைக்கு தான் வருது, அது ஏன்னு தெரியல. ஆனால் என்னமோ இன்னைக்கு தான் கொஞ்சம் துர்வாசர் வந்துட்டு போகிறார் போல் இருக்குன்னா கூடாது. அன்னைக்கு கொஞ்சம் அன்னைக்கான சிரிச்சுட்டு இருக்க பார்க்கலாமோ இல்லையோ, மற்ற நாள் முகம்லாம் பார்க்க ஒழியலை, நல்லா தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் பார்க்க முடியல. அன்றைக்கி நம்மளை நாமே கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்துட்டு ஒருவேளை இவ்வளோ மோசமாக இருந்திருக்க வேண்டாமோ, நாமே இப்படி தான் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கலாம் போல் இருக்குது. அப்பப்போ நம்ம கோவம் வரைச்சே கண்ணாடி முன்னாடி போய் நின்றுங்க, என்ன அழகாக இருக்கும்னு பாருங்க. அப்புறம் தெரியும் புறத்தியார் எவ்வளவு கஷ்டப்படுறான்ட்டு. எனக்கு பார்க்கறதுக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, அப்போ புறத்தியார் பார்க்க எவ்வளவு துன்பப்படுவா. நம்ம கோச்சுன்னா நன்னா இருக்க மாட்டோம். அதே பகவான் கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு என்ன கோவத்தோடு ஓடி வந்தார். முதலமேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரான்னு பாஷத். அவருக்கு அழகே எது, நம்ம குழந்தை கஜேந்திரன் கூப்பிடுறான், முதல்ல சிக்கினுடுதாமே, அது ஒரு கோவம் வருது பாருங்க. இத்தனை நாள் இந்த அழகை நான் பார்த்ததே இல்லைங்கிறார் பராசர பட்டர். என்ன அழகம் இருக்கு. அந்த முதலைய கொல்லணுங்கிற வேகத்திலே முன்னாடி போட்டு இருந்த மாலையெல்லாம் பின்னாடி படுத்தான், பின்னாடி போட்டு இருந்த ஆபரணம் முன்னாடி வந்துடுத்தான். யசோதை கட்டு குடுமி இழுத்து கட்டி வச்சிருந்ததெல்லாம் அவுந்து படுத்தான், காதை போட்டு இருந்ததெல்லாம் கழுத்துக்கு வந்துடுத்தான். இந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும், ஒழுங்காக பண்ணிட்டு போனாலே பார்க்க சகிக்கல. இந்த மாதிரி வேற வேற ஆயிடுச்சுன்னா நிஜமா பார்த்தா பயமா இருக்கும் சுவாமி. ஆனால் அந்த நிமிஷத்துல சேவிச்ச தேவர்கள்லாம் அப்படி மூக்கில் வரல வைக்கிற என்ன அழகு. ஏற்கனவே முன்னாடி இருக்கிறத முன்னாடி போண்டார், பின்னாடி இருக்கிறது பின்னாடி போண்டார், அதுவே அழகு. இப்போ என்னமோ இப்படி அப்படி மாறி அலண்டு போயிருக்கார். ஆனால் என்ன அழகா இருக்காருனால் அது அலண்டது சாத்தினது அழகில்லை. என்ன வேகமானாலும் நான் யாரா இருந்தாலும் என் பக்தனை காப்பாற்றியே திருவேன் ஓடுறதோ இல்லையோ, அந்த அழகுக்கு நிகர் வரவே வராதே. அப்போ அதை சொல்லி கொடுத்தா தான் குழந்தைகள் புரிஞ்சுக்கும். கிருஷ்ணன் கதையை சொல்லி, ராமன் கதையை சொல்லி பக்ஷணம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. கொஞ்ச நேரமான குடும்பத்தோடு உட்கார்ந்து பகவத் சரித்திரம் பேசுறது முக்கியம். வருஷமா இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தயவுசெய்து திரும்ப ஒரு தரம் பேசுங்க, தப்பே இல்லை. அதே கதை எத்தனை தரம் சொல்றதுனால் அதே குழம்பை எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கோம், அதை மட்டும் நன்னா சாப்பிட்றோமோ இல்லையோ. வெத்த குழம்பா, பருப்பு குழம்பா, மெந்திய குழம்பா, அதே சாப்பிட்றோம். அதுக்குன்னு கண்ணன் கதையை நித்தியம் சொல்லக்கூடாதா? கோவர்தனகிரிதாரி நித்தியம் சொல்லலாம், ராசக்கிரீட கண்ணன் நித்தியம் சொல்லலாம். அந்த சாயங்கால பொழுதிலே ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன் கூட்டார்னு அந்த தூண்ல என்னமா நரசிம்ம பெருமாள் தோன்றினார். 100 தரம் கதை சொல்லுங்களேன். எந்த தாயார் குழந்தைக்கு கஜேந்திர மோட்சம் கதை சொல்லாத தூங்க பண்ணியிருக்கா? குழந்தை கேட்கச்சேவே ஆனை கூப்பிட்டு தான் 1000 வருஷம் சண்டை போட்டு தான் முதல்ல வாயில காலை கொடுத்துருத்தான். நாராயணா ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு தான் கஜம்னா யானையோ இல்லையோ, கஜேந்திரன் கஜன்னா யானை. என் தாப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார். பெருமாள் வைகுந்தத்துலேருந்து வேகமாக கிளம்பினாராம். தாயார் வந்து எங்கே போகிறீர்கள், இது ரொம்ப பரபரப்பாக இருக்கே, என்ன பதற்றம்? அவர் பதில் சொல்லணும், கஜம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அவ்வளவெல்லாம் அவருக்கு பொறுமை இல்லையா. அதனால் வைகுந்தத்தில் கான்னு ஆரம்பித்தார், குளத்தங்கரையில் ஜம்முன்னு வந்து குதிச்சுட்டார். ஜம்முன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ அங்கே அத்தனை வேகம். அப்போ குழந்தைகிட்ட சொன்னால் சிரிக்குமேன்னா அதுக்குள்ள அந்த பக்தி கதை இருக்கே. கஜம்ங்கிறத சொல்றது கூட அவருக்கு பொறுமை இல்லைன்னா தாயார் கேட்டதுக்கு பதில் சொல்லலை. அவ கூப்பிட்டு என்ன அவசரம், சக்கர தாழ்வார் அமிச்சா போறாதா? சுதர்சன சக்கரத்தை ஏவினா முதல்ல போயிடாதான்னா, போகமாட்டேன் தேவி, அனுப்ப மாட்டேன், நான் தான் போவேன். நாளைக்கு நீயே என்ன தெரியுமோ சொல்லுவேன். ஒரு ராஜா அப்படி கப்பல்ல விட்டத்துல குழந்தைய வச்சுன்னு போயிட்டு இருக்கார். கப்பல் ஆடித்து தண்ணீர்ல குழந்தை ஜலத்துல விழுந்துச்சு. பக்கத்துல மந்திரி இருக்கார், சேனாபதி இருக்கார், வேலையாட்கள் இருக்கா, எல்லாரும் இருக்கா. கண்டிப்பா குதிப்பார், இளவரசனை காப்பாற்றி வந்துருவா. ஆனா அப்படியே அவ தூக்கின்னு வந்த குழந்தை இவர் எடுத்துன்னு ராணி கையில கொண்டு போய் கொடுத்தாருன்னு வச்சுங்க. முதல் கேள்வி, நீங்க குதிச்சீளான்னு கேட்போம். இல்லேன்னு தெரிஞ்சதுனால் இவர் என்ன தந்தை, இவர் ராஜாவா இருப்பார், தந்தையா இருக்க மாட்டார். ராஜாவா இருந்தாலும் இவர் குதிச்சிருந்தா தான் தந்தை. அது நன்னா தெரியும். தேவி இப்ப நீ கேட்கறாப்புல கேட்ப, நாளைக்கு நான் போகாம சுதர்சனத்தை அனுப்பிச்சு வச்சிருந்தேன், நீயே என்ன பிடிச்சுப்ப, அதுக்காகத்தான் நானே போனேன்னு சொல்லிட்டு அருள். இப்போ அப்ப 2 பேரும் போட்டி கொண்டு நம்ம ரட்சிக்கிறாங்கிறதே நமக்கு ஆனந்தம் தானே. அவ 2 பேரும் போட்டி போடுறா, அதனால நம்ம கிட்ட ஓடி வரா. காப்பாற்றானா கதை சொல்லணும். ஒவ்வொரு பண்டிகை வரச்சேவும் இந்த பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் நடந்திருக்கு அப்படின்னு உட்கார்த்தி வைத்து வாயாறு ஒரு தினம் சொல்லுங்க. அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெட்கமா இருக்கு சுவாமி, அந்த மாதிரி எங்களுக்கு பேச வராதுங்குவா. சமைக்க மட்டும் அந்த மாதிரிலாம் வந்திருக்கான்னா இல்லையோ பண்ணிட்டு தானே இருக்கோம். அதை பெருமாள் பொறுமையாகத்தானே ஏற்றுக்கிறார். எத்தனை போடாட்டாலும் அவர் ஏதான தப்பு சொன்னார். இந்த கணவன் இதை சாப்பிட்றதுக்குள்ளே இது சரியில்லை, அது சரியில்லை, இது குத்தம், அது குத்தம், போர்னு இருக்கும். எப்போவாவது உங்கள் வீட்டு பெருமாள் நீங்கள் சமைச்சதை தப்பு சொல்லியிருக்காரா? என்னைக்கான வாயை திறந்து சொல்லியிருக்காரா? நீ என்ன கொடுக்குறியோ திருப்தி, கொடுத்தா திருப்தி, கொடுக்காட்டா பரம திருப்தி.
ரொம்ப சரின்னு ஏற்றுட்டு போடுற அளவு இப்போ. அப்போ அப்படித்தான் அவர் இருக்கார். அப்போ அவர் கொடுக்காத யாரு கொண்டு போய் கொடுக்க போகிறோம்? நம்ம பூ தொடுக்கணுமா, சந்தனம் மறைக்கணுமா, அது ஒவ்வொன்றும் நமக்கு முக்கியம் இல்லையோ. அதனால் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுறது, அவர்களுக்கு நன்னா பக்தியை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு தட்டு அவளுக்குன்னு கொடுங்கோ. எத்தனை திவ்ய தேசங்களில் பெருமாள் புறப்பாடு நடக்கும், கருட சேவை பெரியசா முன்னாடி போயிட்டு இருக்கும். சின்ன குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி கருடனை வச்சுட்டு 4 குச்சியை வச்சு ஒரு பல்லக்க பண்ணி அதை 4 குழந்தைகள் தூக்கின்னு போவா தெரியுமா? இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுவாடோ இல்லையோ, முன்னாடி பெரிய புறப்பாடாகும், குழந்தைகள் சேர்ந்து பின்னாடி மெதுவாக போவா. அவளுக்கு வாத்திய கச்சேரி வச்சுப்பா, அத்தியாபகால் இருப்பா, வேத பாராயணக்காரால் இருப்பா, சேவிக்கிறவா இருப்பா. இவளு சொப்பு சடாரி வேற ஒன்று வச்சுருக்கோம். முன்னாடி எல்லாம் அங்கே போய் சடாரி வாங்கிக்கிறவாள்லாம் பெருமாள் தாண்டின உடனே பின்னாடி வந்து இந்த குழந்தைக்கு முன்னாடி தலையை நிட்டோம், எனக்கு சடாரி கொடு. அது ஒன்றும் இல்லை, ஆகமும் இல்லை, பிரதிஷ்டையும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அதை மட்டும் நம்ம எகத்தாளமாக நினச்சிட்டோம். நான் கொண்டாடுற பண்டிகைகளோட பொய்யோ, நம்மெல்லாம் பண்ணால் கிடையாதோ, அவள் பண்ணாதான் உண்டோன்னு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்தை அவளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. யார் பண்ணாலும், குழந்தைகள் விளையாடினாலும் பண்டிகை தான், நீ புறப்பாடு பண்ணாலும் பண்ணது தான். அந்த குழந்தைகள் பண்டிகையில் பங்கு கொள்ளணும்னு என்ன ஆசைப்பட்டு இப்போ நடந்தது பெரிய திருப்பாவாடையின் உற்சவம். அப்படின்னா அன்னக்கூட்ட உற்சவம்னு கேள்விப்படுற இல்லையோ, கோவில்கள்லாம் நடக்கும். 108 படி பிரசாதம் பண்ணி அவளை பெருசு மலையாட்டம் குவிச்சு அதுக்கு அதிரசம், அப்பம், தேங்குடல் என்னென்னமோ பண்ணுவா. எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. இப்போ அதை போல ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடக்கிறது. அது நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் வாழ்ந்த காலம். தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததெப்பேர் மற்ற பேர்னு ஆழ்வாருடைய கோஷம். காவேரி கரையில் குழந்தைகள் 10 பேர் கூடினான், அன்னக்கூட்ட உற்சவம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணான். ஒருத்தன் பெரிய கொம்பை கொண்டு பெரிய பெருமாள் ஆட்டம், ரங்கநாதர் ஆட்டம் ஒரு கோடு கிழிச்சான். இவர் தான் பெரிய பெருமாள்ட்டான். பக்கத்தில் ஒரு பிள்ளை அர்ச்சக பிள்ளை ஆட்டம் நின்றுட்டான். 10 பேர் சேர்ந்து மணலையா கூட்டம் கூட்டமாக போட்டு குமிச்சா. மண்ணு சோறு, சோறுலாம் கிடையாது, ஏது அரிசி, எல்லாம் மண்ணு சோறு. சமைக்கெல்லாம் இல்லை, சோத்தை சேர்த்துட்டான். அதில் கல்லை கொண்டு வச்சான், கூழாங்கல்ல கொண்டு வச்சான், எத்தத்தையோ கொண்டு வச்சான். இதுதான் அதிரசம்னா, இதுதான் அப்பம்னா, இதுதான் லட்டுன்னுட்டான். ஆச்சு. உலகமண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சோடு சோடு மூர்த்தி. ஒரு பிள்ளை நின்றுட்டா, நன்னா நைவேத்தியம்லாம் பண்ணி எடுத்து பண்ண பிரசாதத்தை அன்னைக்கு ராமானுஜர் தான் ஜீயர். அந்த கோவிலில் அவருக்கு தான் முதல் தீர்த்தம், முதல் மரியாதை. அதனால் அர்ச்சகர் பெருமாளுக்கு கண்டொருளை பண்ணப்போ ஜியோன்னு கூப்பிடுவார், அருளைப்பாடுன்னு பேர். உடனே அவர் வரணும், வந்து அடியேன் நாயிந்தே தாசன்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் துணி எடுத்து இந்த பிரசாதத்தை வாங்கி கண்ட ஒத்தின்னு போகணும். இது கோவில் வழக்கம், கோவில் மரபு. என்னமோ அந்த பக்கம் எதிர்ச்சையா ராமானுஜரும் கொள்ளட பக்கம் வந்தார். வந்த சமயம் இந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருந்திருக்கா. அதில் ஒருத்தன் அப்படி மண்ணு பிரசாதத்தை பெருமாளுக்கு கண்டொருளை பண்ணிட்டு கையில் அப்படி மண்ணை எடுத்துன்னுட்டு ஜியோன்னு கூப்பிட்டுட்டான். கூப்பிட்டா ராமானுஜர் ஸ்தானத்தில் வேஷம் போட்ட ஒரு பிள்ளை வரணும். அவன் 4 அடி வைக்கிறதுக்குள்ள நெஜ ராமானுஜர் வந்துட்டார். வந்துட்டு மேலாடை எடுத்து குடு பிரசாதத்தை என்னார், அப்படியே பிரசாதத்தை வாங்கினார், தலையில ஊத்தினார். பக்கத்தில் முதலியாண்டான், உரத்தாழ்வான், கடாம்பியாச்சான், வடுகரம்பி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னது மண்ணு பிரசாதத்தை குழந்தைகள் சேர்த்து விளையாடிட்டு இருக்கு, நீர் என்னமோ அதை போய் பிரசாதம்னு வாங்கிட்டு போறீரே. ராமானுஜர் பதில் சொல்றார், அப்படின்னா நான் ஆழ்வார் பாட்டை நம்பலேன்னு ஆயிடும். எந்த குழந்தை என்ன உருவத்தில் விருப்பப்படுறானோ அவனுக்கு அந்த உருவத்தில் இருக்கிறார்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அதை கண்ணன் கீதையில சொல்லச்சே, ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்மந்த மனுஷ்யா பார்த்த சர்வசா. எப்பப்படி என் பக்தன் ஆசைப்படுறானோ, என்ன பண்டிகை கொண்டாடு, எந்த மாசம் ஒண்ணுன்னா கொண்டாடு, அதன் மூலம் என்னை அடையறதுக்கு முயற்சிக்கிறையான்னு பார். அதனாலே இந்த புள்ள கொண்டாடினது உண்மை, பண்டிகை உண்மை, மண்ணும் உண்மை, பிரசாதமும் உண்மைன்னு விட்டாரு. அப்படிலாம் இருந்திருக்கா? இப்போ நாம் எங்கேயான இந்த பிள்ளையை ஏற்றுன்னு மண்ணு பிரசாதத்தை வாங்கிப்போமோ, என்ன வேலை மனுக்கிட்டு போய் ஏதோ குழந்தைகள்லாம் விளையாண்டுருக்கு, போகலாம். இது நம்ம ரொம்ப பெரிய வாழ இல்லையோ, அவர் ரொம்ப சின்னவர் இல்லையோ, அதனால் அவருக்கு புரியல போல் இருக்கு, நமக்கு எல்லாம் உறுதிப்படுத்தி போல் இருக்கு. இப்போ நமக்கே கொஞ்சம் முதுகில் தட்டிக்க வேண்டிதான். பல விஷயம் தெரியாது, ஆனால் தெரியுங்கிறா போல நடந்து விடுவோம். எத்தனை பாவசுத்தி இருக்கும்னா, எத்தனை அன்பு இருந்தால் அந்த குழந்தை பண்ணுற விளையாட்டு கூட உண்மைன்னு சுவாமி நம்பியிருக்காரோ இல்லையோ. இந்த கதை புரிய புரிய பண்டிகைகளில் குழந்தைகளின் பங்கை பற்றி நன்னா தெரிஞ்சுங்க. அதுக்குத்தான் வீட்டில் பண்டிகைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதில் அவளை நன்னா அன்வயம் பண்ண வைக்கணும். அவர்களுக்கும் பங்கு கொடுத்துட்டோம்னா நன்னா இருக்கும். இத்தனை நாள் இது இருக்கவே தான் பழமை மாறாமல் அப்பப்போ திரும்ப போய் பழமை. ஏன் அன்னைக்கு தான் பாவாடை சொக்கா போட்டுக்கணும், வேட்டி கட்டிக்கணும். குழந்தைகள் இல்லை, இந்த பெரிய சுவாமியே அன்னைக்கு தானே வேட்டி கட்டிக்கிறார். குழந்தைய விடுங்க. ஏன் மற்ற நாள்லாம் ஏதோ பெரிய குழா போட்டுட்டே போயிட்டு இருக்காரு. ஏன் கொஞ்சம் வேட்டி போண்டா என்னன்னா, குழா போட்டுண்டா அவருமோங்கிற பயம் இல்லை, வேட்டி கட்டிண்டா எப்போ அவுந்து போடுமோன்னு பயமாக இருக்குது. அதுக்காகத்தான் கட்டிக்கவே இல்லைன்னால், சரி அதான் பெருமாள் 2 கை கொடுத்துருக்கார்,
ஊருக்கே எப்போ பார்த்தாலும் பிடிச்சிக்கிறதுக்கே வச்சுக்க வேண்டியதான். இப்போ வேட்டியை கட்டினுட்டு சில பேர் கச்சம் கட்டிக்க வராது. இந்த கச்சம் கட்டின்னு இருக்கோம் பாருங்க, இது எவ்வளவு சௌரியம் தெரியுமோ. சாதா பிரம்மச்சாரி வேட்டி கட்டிக்கிறத விட இந்த கல்யாணமாகி கச்ச வேட்டி 5 இடத்துல இழுத்து பிடிச்சி கட்டிக்கிறோமோ இல்லையோ, அது கட்டினுட்டின்னா ஓட்டப்பந்தயமே ஓடலாம், வேட்டி அவராது. ஆனால் சாதா வேட்டி கட்டிட்டுனா எப்போ வேணா வந்து போயிடும். ஆனால் இந்த வேட்டி அதே மாதிரி சாதா புடவை கட்டிக்கிறாலும் இல்லையோ, அதே கச்சம் கட்டிக்கிறாலும் இல்லையோ, அவள் செய்கிற வேலை அவ்வளவு குறிஞ்சு நம்பி செய்வா. கவலைப்பட வேண்டாமே. என்ன முதல்ல 5 இடத்துல அது இழுத்து பிடிச்சி சொருகப்பட்டிருக்கு. பயமே வேண்டாம், விழுமோ நழுவிப்படுமோங்கிற கவலை இல்லை. இப்போ मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ